ஆ பிறருடைய வைப்ரேஷன் துணையின் மத்தியிலே கூட உங்களுக்குள்ள நீங்க மாற்றத்தை எடுத்துட்டு வந்தீங்க. ம். அதனால தான் அவங்க பிரம்மகுமாரிகள் ரொம்ப இறுக்கமானவர்கள்ப்பா, நெஞ்சழுத்தம் கொண்டவர்கள்ப்பா, என்ன சொன்னாலும் கேட்க மாட்றாங்கப்பா. இல்ல அப்ப தூய்மையா இருக்கும்போது அந்த பொண்ணையோ, பையனையோ கூப்பிட்டு எவ்ளோ பிரெயின் வாஷ் பண்ணியிருப்பாங்க. "அப்பா இப்படியெல்லாம் இருந்தா நல்லா இருக்குமா?" கேட்பாங்க. ஆக்சுவலா கீதையில 1 அத்தியாயத்திலே வரும். "இந்த மாரி இருந்தா குடும்ப பெண்கள் கெட்டு போயிட மாட்டாங்களா?" அப்படின்ட்டு வரும். நான் தூய்மையா ஆ. இருந்துட்டா அவங்க கெட்டு போய் ஏன்னா கலியுகம் அப்படி இருக்குது. அப்ப அவரு சொல்றாரு, "இல்ல நீ வந்து இந்த யுத்தம் பண்ணலனா தான் அவங்கள கெடுக்குற." இல்லையா? விகாரத்துல விழுந்தா தான் நீ கெடுக்குற. விகாரத்துல இருந்து விடுபட்டு இருந்தா தான் உங்களுக்கு நல்ல வழி பண்ற. அதை மீறி அவங்க தப்பு பண்ணாங்கன்னா, அதுக்கு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா, அவங்க தப்பு பண்றதுக்கு காரணமா நீ இருந்துறக்கூடாது. அதான் ம். முக்கியமான விஷயம். சோ இவங்க இப்படி இருக்கிறாங்க. ம். ஏன்னா ஒரு சகோதரிக்கு பார்த்தீங்கன்னா, கல்யாணம் ஆகி